வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 இருந்து டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. அதனால மிதுன ராசிக்காரங்க எப்பயும் ஒரு புத்திசாலித்தனத்தோட செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை சுத்தி எப்பயும் ஒரு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் சனி பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல பாக்ய சனியாக இருந்தவர் தற்பொழுது 10ஆம் இடத்துக்கு வராருங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்ம சனியா அச்சச்சோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாங்க. கர்மம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் நம்ம கர்மம் தான் சொல்லுவோம். அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. அப்ப உங்களோட தொழில் கட்டாயம் நல்லதா இருக்கும். ஆனா தொழிலுக்காக அதிகமா நீங்க உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க. 10ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் நம்ம இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குது, இன்னொரு பிஸ்னஸ் இதோட அட்ஜாயிண்ட்டுங்க நம்ம பண்ணுவோம்னு நினைப்பீங்க. கட்டாயம் பண்ணவும் செய்யலாங்க. இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு நல்லா தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தொழில் நல்லா இருக்கும். ஆனால் பணத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் யாராவது உங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு 20,000 ரூபாயா தரேன், இல்லை நம்ம ஆன்லைனில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ கெயின் வரும், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை காமிச்சு உங்களை சிக்க வைக்க பார்ப்பாங்கங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அமைப்பில் கவனமாக இருங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப படிங்க, எழுதி பாருங்க. அப்புறம் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலர் வளர்ந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஆனால் பிஜி படிக்கலாம்னு நினைக்கும் போது இவங்களோட மேஜர்லேருந்து அடுத்த மேஜரை கிராஸ் மேஜர் படிக்கலாம்லாம் நினைப்பாங்க. ஆனால் அந்த தெளிவாக நீங்கள் முடிவெடுத்து என்ன மேற்படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் என்ன கையெழுத்து போட்டாலும் அது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறனால
ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகள் தொழிலில் வருங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட பேக்ரவுண்டில் நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து பாருங்கள், தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது போகிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் 12ஆம் இடத்த 3ஆம் பார்வையாக பார்க்குறனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கட்டாயம் நல்லபடியாகவே போகுங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தூக்கத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நைட் சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் நேரமாக எழுந்திரிங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸசைஸை உடலுக்கு நிறைய உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் நல்லா தூக்கம் வரும். இல்லைன்னா ஒரு என்ன ஆகும்னா தூக்கத்தினால அந்த 25 வயசு அந்த 25 வயசுலேருந்து அந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக தூங்காதனால முடி கொட்டுற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கீழே கருவளை வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் கவலைப்படுவீங்க. ஒழுங்காக சத்தாக சாப்பிடாதனால வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாம் கம்மியாகி உடல் பருமன் ஆகுது, இந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்குங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிட்டு நல்லா தூங்காததுக்கான வரக்கூடிய விளைவுங்க. அப்போ நல்ல சாப்பாடு, நல்ல சத்தான ஆகாரம் ப்ளஸ் நல்ல தூக்கம் உங்களை வந்து இந்த 2.5 வருஷ காலம் ரொம்ப பிரிஸ்காவும் தொழிலில் வந்து ரொம்ப ஈடுபாடோடவும் இருக்கிறதுக்கு வந்து உதவுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. வாழ்க்கை துணையோட சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க. அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு கட்டாயம் நல்ல காலம் தாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் லோன் போட்டு வாங்குறதுக்கான ஒரு சூழலாக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அது +2 முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நமக்கு கரெக்டான கோர்ஸ் தான் எடுக்கிறோமா, இது நமக்கு பிடிச்சி தான் எடுக்கிறோமா, இதை எடுத்தால் நம்ம நல்லா படித்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸ் எடுக்கணும். என் ஃப்ரெண்டு அந்த கோர்ஸில் தான் சேர்றாரு, இவங்க எல்லாம் வந்து இந்த கோர்ஸில் சேருன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் எடுத்துட்டு நாளைக்கு படிக்கிறதுக்கு வந்து தடுமாறக்கூடாதுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச இந்த கோர்ஸ் எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் விஷயத்துலையும் அம்மா வழியில் இருக்கவங்களோட ஹெல்த் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடலை ஆரோக்கியமாக வந்து பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயனாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சமுதாய தொடர்புகள் எல்லாம் இருக்குங்க. சமுதாய தொடர்புகள், மக்களோட சப்போர்ட்டு, அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களோட ஸ்டேட்டஸ் செல்வாக்கெல்லாம் உயருங்க. ஆனால் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. உங்களோட சூழ்நிலைகளை எடுத்து சொல்லுங்கள். ஒரு ஒத்துமையாக ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூடங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் உங்களோட பிஸ்னஸ் ஐடியாலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணலாமான்னு அவங்களோட கருத்தையும் கேட்டு 2 பேரும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ இவ்வளோ சிறப்பான இந்த சனிப்பெயர்ச்சியை இன்னும் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா குருவும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே சாதகமாக இருக்காருங்க. 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறாரு. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, எல்லா விஷயங்களையும் குரு பகவானும் ஏற்படுத்தி தருவார். இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடும் அனுமன் சாலிசா கேட்குறதும், வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு மிக சாதகமாக அமையும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.